38வது திவ்யதேசம் திருக்காவளம்பாடி. நேற்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாளே திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான பத்தி நான் கதை சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்பம் குடம் அதெல்லாம் வந்தது. அப்போ வரும்போது ஒரு விஷயம் சொன்னேன், அப்பக்குடத்தான் இப்படி கைய வச்சுட்டு இருக்கார். ஏன்னா அதற்கு ஒரு சரித்திரம் சொன்னேன். என்னன்னா பெருமாள் என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, அதாவது பெருமாளும் தாயாருமாய் சத்யபாமா தாயாருமாய் இந்திரபட்னத்தை நோக்கி போனா. இந்திரபட்னத்தை முதல்ல நரகாசுரனை வதம் பண்ணிட்டு இந்திரபட்னத்தை நோக்கி போன உடனே பாரிஜாத புஷ்பம் கிட்டிற்று. அப்ப அவ எனக்கு புஷ்பம் வேணும்னு கேட்கும்போது இந்திரனும் இந்திராணியும் கொடுக்க மாட்டேனுட்டா. அப்போ பெரிய திருவடியான கருடன் அதை பறித்து எடுத்து சத்யபாமாவின் தோட்டத்தில் நட்டார். என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை அப்படின்னு இருக்கா. இப்ப அந்த கருடன் என்ன பண்ணார்னா மரத்தை மட்டும் பிடுங்காம இந்திரனுடைய தோட்டம் முழுக்க அழிச்சுட்டார். அப்ப சத்யபாமா கேட்டா பெருமாள், இது ரொம்ப முதலுக்கே மோசமாயிடுது, ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா சண்டை போட்டு இருந்தா பரவாயில்ல, இப்ப இந்த கார்டன் யாருக்குமே உபயோகம் இல்லாம போயிடுதே. பனகல் பார்க் அப்படிதானே ஏதோ கட்டிட்டு இருக்காங்க, பார்க்கே இப்ப இல்ல, அங்க ஏதோ வேற ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுதே, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்ட பொழுது பெருமாள் சொன்னாராம், இந்திரபட்னத்துல ரீடெவலப்மெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா, சீர்காழி பக்கத்துல நான் நிறைய இடம் வாங்கி வச்சிருக்கேன், அங்க போய் நம்ம ஒரு தோட்டம் நிறுவலாம். காவளம்பாடி. காவளம்பாடினா ஒரு அழகான தோட்டத்தை அமைத்த ஊர் காவளம்பாடி. காவளம்பாடியில இருக்கக்கூடிய பெருமாள் கோபாலகிருஷ்ணன் மடவரல் மங்கை என்று பெயர். இந்த காவளம்பாடியில இன்னொரு சரித்திரம் என்ன சொல்றான்னா, ஹரிமித்ரன் அப்படிங்கிற ஒரு வேத சிரேஷ்டர் பெருமாளை கிருஷ்ணனாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை பூண்டார். எப்படி சத்யபாமையின் சந்தோஷத்துக்காக பெருமாள் சீர்காழியின் அழுகே திருக்காவளம்பாடி அமைத்தாரோ, நீ கிருஷ்ணராக காட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரிக்வெஸ்டை வைக்கும் போது பெருமாள் அங்கு கோபால கிருஷ்ணராக காட்சி கொடுத்தார். திருக்காவளம்பாடி. ஆழ்வார் தா அளந்துலகு முற்றும் தடமலர்கை பொய்கை புக்கு நாவளம் நவில்கின்றதேர் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கூர் காவளம் பாடி மெய்ய கண்ணனே களைக்கண் நீயே என்கின்ற பாசுரத்தில் அனுபவிக்கின்றார் 38வது திவ்யதேசம்.